ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாம், அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட யூஸ் என்னன்னு பார்ப்போங்க. அப்புறம் இந்த JavaScripட்டுக்கும் HTMLக்கு ஒரு ரிலேஷன், அதாவது HTML எப்படி JavaScripட்டில் அக்சஸ் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, அதை இந்த டாமை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதையும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு HTML க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்கு HTML தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்குடா டாம்னு சொல்லிட்டு HTML க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த HTML நம்ம ப்ரௌசரில் ரெண்டர் ஆகுதுல்ல, அதுக்கு காரணமே வந்து இந்த டாம் தாங்க, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுங்கிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு HTML க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் டாம்னா என்னென்னு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து நோட் பேடில் யூஸ் பண்ணி ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ணுறேங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ HTML டேக்கை போடுறேன். HTML இதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நோட் பேடை விட. அதை நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போதைக்கு நான் நோட் பேடில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாடி டேக்கில் இப்போதைக்கு சும்மா என்ன போடுவோம், ஒரு பி டேக்கில் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மாதிரி போட்டுக்குவோம். ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுக்குவோம். ஓகேவா, இதை நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். டைப் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்குவோம். நான் ஹலோ ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்குவோம். வேர்ல்டு.htmlனு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஆல் ஃபைல்ஸ்னு போட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு இப்போ இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இது என்னது, ஒரு வந்து HTML ஃபைல். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல, அதாவது இந்த வெப்பேஜில் வந்து நம்ம அங்கே என்ன HTML கண்டென்ட் கொடுத்துருந்தோமோ அது ரெண்டர் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த HTML எப்படி இங்கே ரெண்டர் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே டாம் தாங்க. நம்ம வெப்பேஜ் என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு HTML பேஜை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த வெப்பேஜ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த HTML கண்டென்ட் தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த HTML வந்து நம்ம இதோட டாக்குமெண்ட்டில் அப்பண்ட் ஆகிருக்கனால நம்மளால் ஈஸியாக JavaScript வச்சு அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களை குழப்ப விரும்பல. ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு கன்சோல் போயிருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வந்துருச்சுங்க. இப்போ நான் டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணேன்னு வைங்களேன், இதாங்க டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு தெரியுறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா, நம்ம அங்கே டைப் பண்ணி வச்சுருந்த HTML தெரியுதா. நம்ம எப்போல்லாம் HTML வந்து இந்த வெப்பேஜில் ஓப்பன் பண்ணுறோமோ இந்த வெப்பேஜ் என்ன க்ரியேட் பண்ணுமா, டாம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவேன். டாம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வந்து ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இவ்வளோ சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். நான் வந்து அடுத்து வந்து JavaScriptல எப்படி அக்சஸ் பண்ணுறோங்கிறத சொன்னேன்னா உங்களுக்கு இதோட யூஸ் புரிஞ்சிடும். இப்போதைக்கு டாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு HTML பேஜ் நம்ம வெப்பேஜில் வந்து ரெண்டர் ஆகும்போது நம்ம வெப்பேஜ் வந்து என்ன க்ரியேட் பண்ணணும்னா டாம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த டாமில் தான் நம்மளோட இந்த பார்த்தீங்களா HTML டேக் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் டாம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி JavaScript வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டூலும் நம்ம யூஸ் பண்ணல, அதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் டேக்கெல்லாம் நம்ம இன்னும் படிக்கலை. அதனால் நம்ம இந்த கன்சோலை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் இந்த V8 இன்ஜின் இருக்கனால நம்மளால் ஈஸியாக அந்த கன்சோலில் JavaScripட்டை ரன் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து JavaScriptல கொடுத்தீங்கன்னா, விட்டுட்டேன், டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து நமக்கு ஹைலைட் ஆகி காட்டுது. இப்போ நான் டாட் வச்சேன்னீங்களே, இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க. இதில் எக்கச்சக்கமான மெத்தட் இருக்கும். இதெல்லாம் பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டில் போடுவோம். அதான் முக்கியமான எலமெண்ட்டு பற்றி பிளேலிஸ்ட்டில் போடலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு வந்து நான் சும்மா எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற நேமுக்கு வந்து ஒரு கலர் கொடுப்போம், ரெட் கலர். அதை வந்து JavaScripட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டாக்குமெண்ட்.get நான் எதை எடுக்க போகிறேன், அந்த
p tagல தான் நான் hello world போட்டேன். get element by idனா ஐடி வச்சிருந்தா ஐடி வச்சு எடுக்கலாம். கிளாஸ் நேம்னா கிளாஸ் நேம் இதை பற்றி சொல்லுவோம். இப்போதைக்கு நான் வந்து டேக் நேம் p tag தான்ல, அதனால் டேக் நேமை போட்டுக்கிறேன். இதில் p tag அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா எனக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு p tag இருக்கனால, ஏன்னா p tag வந்து எத்தனை டைம்னாலும் போட்டுக்கலாம் இல்லையா, அதனால் மல்டிபிள் டைம்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு அரேவாக காட்டும். இப்போ சிங்கிள் இருக்கனால ஒரே ஒரு இது காட்டுது. இதை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா p of 0 அப்படின்னு போட்டீங்கன்னா, அரேவை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆஃப் 0ன்னு போட்டேன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல 0ன்னு காட்டுது. இப்போ நான் இந்த 0 வச்சு அக்சஸ் பண்ணேன்னா என்னால் ஃபஸ்ட்டு p tag அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதை நீங்கள் அப்படியே ஹோவர் பண்ணிங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகி காட்டுது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி கலரை மாற்றலாங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு இதை கலரை மாற்று இல்லை ஸ்டைலை மாற்று அப்படின்னா டாட் போட்டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஓகேங்க, இதில் வந்து டாட் வச்சு கலர்னு போட்டிங்கன்னா கலர் வரும். ஈக்குவல் டு என்ன கலரோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெட்டுன்னு கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் சைடில் பாருங்கள், இப்போ நான் என்ட்ரு அமுக்கிறேன் பார்த்தீங்களா ரெட் கலரில் மாறிடுச்சு. இதாங்க ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி HTML வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து இந்த p tag வந்து கிளிக் ஈவெண்ட் எழுதலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே நீங்கள் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டாட் போட்டு ஆட் ஈவெண்ட் லிசனர்னு இருக்கும். அதில் வந்து என்ன டைப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம வந்து அந்த தனி பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். டாமுக்கு தனி பிளேலிஸ்ட் போடும்போது கிளிக்குன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை போட்டுருங்க. ஃபங்க்ஷனாக இந்த ஸ்ட்ரக்சர்லாம் குழப்பம், பட் இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நான் இதில் வந்து ஒரு கன்சோல் போடுறேங்க. கன்சோல் டாட் லாக். இந்த கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணணும்னா இந்த கன்சோலுங்கிற டேப்பில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து கிளிக்குடு அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ட்ரை கொடுத்துருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹலோ வேர்ல்டுங்கிறத கிளிக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கிளிக்குடுன்னு வரும். பட் மற்ற எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் வராது. ஓகேவா ஃப்ரெண்ட்? இதான் ஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்னா என்ன, அதை வந்து எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது மாதிரி மட்டும் டேக் நேம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நான் இன்னொன்று ஒரு p tag போட்டுக்கிறேன். நீங்களேன் இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீ 2 போட்டுக்கிறேன். 1 2 1க்கு வந்து கிளாஸ் வந்து p கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஐடி வந்து PID அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து கிளாஸுமே p கிளாஸ்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காண்டி. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3 தடவை பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை, இப்போ நான் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு p tag நல்லா வச்சோம். p கிளாஸ் PID. ஓகே, PIDன்னு போட்டு என்ட்ரு அமைச்சேனுங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐடியில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதே நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணணுங்களேன், கிளாஸுக்கு வந்து எலமெண்ட்ஸ்னு வரும். ஏன்னா மல்டிபிள் நிறையா டேட்டா வரனால எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா நம்ம PIDக்கு பதில் என்ன வச்சுருந்தோம், கிளாஸ் நேம் p கிளாஸ்ன்னு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா p கிளாஸில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம 2 எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸில் வச்சுருந்தோம். அந்த 2 எலமெண்ட்டையும் எனக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த 2 எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி கலர் மாற்றிக்கலாம். இப்போ நான் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் செகண்டுன்னு எடுத்தோன்னே எனக்கு ஹைலைட் ஆகி காட்டுது. இதோட டெக்ஸ்ட்டை மாற்றுறதுனா இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஹலோ H2T கோடர் அப்படின்னு போட்டு என்ட்ரு ஆகுங்க. பார்த்தீங்களா எனக்கு இந்த இடத்துல மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம HTML வந்து அந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அக்சஸ் பண்ணி டைனமிக்காக மாற்றலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டாம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டை எப்படி வந்து HTML எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்டை அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை தனி ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு நம்ம வந்து ஒரு டைனமிக்காக ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு டேபிளே க்ரியேட் பண்ணலாம்.
அதை வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக போடும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.